Hello students, இன்னைக்கு chapter 3 integral calculus 2ல exercise 3.1ல example 3.7 and 3.8 பார்க்கலாம். 5 mark very important. இந்த exerciseலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 mark கேட்பான். example 3.7 பாருங்க. தொகை இடைலை பயன்படுத்தி a அலகு ஆரம் உடைய வட்டத்தின் பரப்பை காண்க. Using integration, find the area of the circle whose center is at the origin and the radius is a units. Center is at the origin அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ மையம் சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து ஏ யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. அதனால் ஆரம் வந்து ஏ, ரேடியஸ் வந்து ஏ. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், வட்டத்தின் சமன்பாடு x² + y² = a². இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து y² கண்டுபிடிக்கிறேன், a² - x² அப்படின்ட்டு. அதுலேருந்து y வேணும் அப்படின்னா √a² - x². ஓகேவா? ஸோ நமக்கு லிமிட் வேணுங்கிறதுக்குனால புட் y = 0. இல்லை எக்ஸ் ஆக்சிஸாக ஒய் ஆக்சிஸான்னு கொடுக்கல. நான் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், புட் y = 0 அப்படின்னு போடலாம். ஸோ x² + 0 = a². ஸோ x² = a²னா x is equal to ± a. ஸோ a, 0ன்னு ஒரு வேல்யூ, இன்னொன்று -a, 0. ஸோ இந்த டயக்ராம் போடுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. ஒரு சர்க்கிள் வரைங்க. ஸோ சென்டர் வந்து 0,0, ஏன்னா ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்புறம் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து a, 0. ஏன் a, 0னா ரேடியஸ் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது ± ஏவா. ஸோ +a, 0 இங்கிட்டு போட்டிருக்கேன், அங்கிட்ட -a, 0 அப்படின்னு போட்டிருக்கேன். முதல் கால் பகுதி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை மட்டும் ஷேடோ பண்ணியிருக்கேன். அப்புறம் லிமிட் வந்து எக்ஸோட தான் எழுதியிருக்கேன். ஏன்னா புட் y = 0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒய்யில் அவனோட ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸில் தான் லிமிட் இருக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0 to a. இதில் இந்த 0,0ல் எக்ஸுங்கிற இடத்துல 0 இருக்குது, a, 0ங்கிற இடத்துல a இருக்குது, எக்ஸு. அதனால் லிமிட் வந்து 0 to a. இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குல்லடாமா, இது சிமெட்ரிக்கல் அபவுட் போத் ஆக்சிஸ். சிமெட்ரிக்கல் அபவுட் போத் ஆக்சிஸ். சமன்பாடு 1 எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சை பொறுத்து சமச்சீர். தேர்ஃபோர் ஏரியா is equal to 4 into ஏரியா இன் த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இந்த சர்க்கிளில் 4 பார்ட் இருக்கா, நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் தான் ஷேடோ பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பார்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதோட 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த ஃபைனல் ஆன்சர், டோட்டல் ஆன்சர் கிடைக்கும். பரப்பு is equal to 4 into முதல் கால் பகுதியின் பரப்பு. முதல் கால் பகுதியின் பரப்பு. முதல் கால் பகுதிக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆன்சரோட 4 மல்டிப்ளை பண்ணால் நம்ம அந்த ஹோல் சர்க்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் 4 into அப்படின்னு போடுறோம். ஸோ ஏரியா is equal to 4 into integral over a to b y dx. ஜஸ்ட் இதோட ஃபார்முலா வந்து integral over a to b y dx தான். இந்த 4 ஏன் போட்டோன்னா இதில் நான் 4 into அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சர்க்கிளுங்கிறனால 4 பார்ட் இருக்குது, அதனால் 4 போட்டாச்சு. லிமிட் வந்து 0 to a, அதனால் 0 to aன்னு போட்டாச்சு. ஒய்ங்கிறது √a² - x² into dx. இது டைரெக்டாக இதுக்கு ஃபார்முலா இருக்குது, நம்மளுடைய செகண்ட் சாப்டரில் வரும் இது. சரியா? ஸோ இன்டக்ரல் √a² - x² into dx is equal to x/2 √a² - x² plus a²/2 sin inverse of x/a. இது ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்மேட்டில் எது வருதோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ a² பதிலாக 4² கொடுத்துருக்கலாம், 5² கொடுத்துருக்கலாம், 5² - x² அப்படின்னு இருந்தால் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா?
ஸோ 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தா 25 5 ஸ்கொயர்னு போடுவோம் இல்லையா, அப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை தூக்கி எழுதிடும். வெளியில் அந்த 4 இருக்குது, அதனால் 4 போட்டுருங்க. ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஓவர் த லிமிட் வந்து 0 to a. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏஏ ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் மைனஸ்ன்னு போட்டு லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்பர், அப்புறம் மைனஸ் போட்டுட்டு லோயர். ஸோ ஃபஸ்ட்டு அப்பரை போட்டாச்சு, எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏ போட்டாச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு எக்ஸு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடலாமா? ஸோ 0/2 into root of a squared minus 0 squared plus a squared by 2 sin inverse of 0/a. ஸோ 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, sin 0 0, அதனால் டோட்டலாக அந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், அது வேணாம். அது புரியணுங்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன், புரியணுங்கிறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 4 இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் பாருங்கள், இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா 0 தானே, அப்போ அந்த டேர்மும் போயிடும். இருக்கிறது இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான். அதில் ஏ ஸ்கொயர் பை 2 இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஏ அப்படின்னா கேன்சல் ஆகிடுதுன்னா 1ன்னு இருக்கும். சைன் வந்து எப்போ 1ல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் அது 1ஆக இருக்கும். அதை ரேடியனில் எப்படி எழுதலாம்னா π/2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ π/2 அப்படின்னு போடுறோம். ஸோ 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு π/2. இந்த 2 அந்த 4ஐ கேன்சல் பண்ணிவிடுது. ஸோ πa². ஜென்ரலாக நம்ம வட்டத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr² படிச்சிருப்பீங்க. அங்கே ஆறுங்கிறது ரேடியஸ், அதோட நோட்டேஷன் ஆர். இங்கே வந்து நமக்கு ரேடியஸ் ஆரை வந்து ஏன்னு கொடுத்துருக்கா, அதனால் πa² கிடச்சிருக்கு. ஓகேவா? therefore ஏரியா ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் பரப்பு πa² ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.8 பாருங்கள். யூஸிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் between the line x is equal to 4 and the parabola y squared is equal to 16x. தொகையிடல் முறையை பயன்படுத்தி y squared is equal to 16x என்ற பரவளையம் x is equal to 4 என்ற கோட்டுடன் ஏற்படுத்தும் அரங்கத்தின் பரப்பை காண்க. ஸோ அவனே பராபலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். பட் ரைட்டா லெஃப்டா அப்பா டவுனா அப்படின்னு கொடுக்கல. பட்டு பார்த்த உடனே இது ரைட் வேர்டு அப்படின்னு தெரிஞ்சிடணும். ஏன்னா ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு ஆரம்பித்தா ஒன்று ரைட்டு இன்னொன்று லெஃப்ட்டு. பாசிட்டிவாக இருந்தால் ரைட் வேர்டு வலப்பக்கம் தரப்புடையது, நெகட்டிவாக இருந்தால் இடப்பக்கம் தரப்புடையது லெஃப்ட் வேர்டு. x² is equal to 4ay அப்படின்னு இருந்ததுன்னா அப்வேர்டு மேல் பக்கம் தரப்புடையது. x² is equal to -4ay அப்படின்னு இருந்தால் அது டவுன்வேர்டு கீழ்ப்புறம் தரப்புடையது. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே சொல்லிடணும் இது வந்து ரைட் வேர்டு பராபலா. ஸோ நான் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன். y² is equal to 4axன்னு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது 4a equal to 16. அப்போ அதுலேருந்து a வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 4a equal to 16. therefore a is equal to 4. ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிட்டேன். லிமிட்டும் 0 to 4 டாமா இதுக்கு. இதுலேருந்து y² equal to 16xலேருந்து ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட் எக்ஸ். 16க்கு 4, எக்ஸுக்கு ரூட் எக்ஸ். ஸோ இது ஜென்ரலுக்கு வெர்டெக்ஸோட ஃபார்முலா 0,0 ஃபோக்கஸ் a,0. நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் 4,0 அப்படின்னு போட்டாச்சு. இதோட டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். ரைட் வேர்டு டயக்ராம்னா இப்படி இருக்கும். அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்கா லயன் x is equal to 4 கோடுன்னு சொல்லி கொடுத்துருந்தா இல்லையா, அதனால் x is equal to 4ங்கிற இடத்துல ஒரு கோடை போட்டாச்சு.
இப்போ இதில் 2 பார்ட்டாக பிரியுது. இதுவும் சிமெட்ரிக் தான். ஸோ 2 இன்ட்டு அந்த ஏரியா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு வந்துடும். முதல் கால் பகுதியின் பரப்பு அப்படின்னு. சரியா? ஸோ ஒரு பார்ட்டு மட்டும் தான் ஷேடோ பண்ணுறேன். பட் ஆன்சரோட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த டோட்டல் ஏரியா கிடைக்கும். சரியா? y squared equal to 16x is symmetrical about x axis. பரவளையம் x அச்சை பொறுத்து சமச்சீர். ஸோ இதில் வந்து நம்ம y is equal to தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட லிமிட் தான் வேணும். ஸோ எக்ஸோடது வந்து 0, அதில் வந்து 4. அதனால் 0 to 4 பா லிமிட்டு. ஸோ ஏரியா A is equal to 2 into ஏரியா in the first quadrant. ஏன் 2 போடுறோன்னு தெரியுதா? 2 பார்ட்டாக இருக்குது. பரப்பு is equal to 2 into முதல் கால் பகுதியின் பரப்பு. ஸோ ஏரியா is equal to 2 into integral over 2 போடாமல் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இதோட ஃபார்முலா integral over a to b y dx. இந்த 2ங்கிறது 2 பார்ட்டாக இருக்கனால 2 இன்ட்டு அப்படின்னு போடுறேன். ஸோ லிமிட் வந்து 0 to 4ன்னு போட்டுருங்க. ஒய்ங்கிறது 4 root x into dx. இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8. லிமிட்டை வந்து 0 to 4ன்னு போடுங்க. integral over 0 to 4ன்னு. ரூட்டை வந்து ஹாஃப்னு போடலாம். அதனால் x power half into dx. ஸோ ஃபார்முலா என்ன? x power n அப்படின்னா x power n plus 1 by n plus 1. ஸோ half plus 1 by half plus 1. ஸோ அந்த half LCM எடுத்தீங்கன்னா 3/2ன்னு வரும். ஸோ 8 into x power 3/2 divided by 3/2 ஓவர் த லிமிட் வந்து 0 to 4 அப்படின்னு போட்டாச்சு. இந்த 3/2 ரெசிப்ரோக்கல் ஆகி வெளியில் வரும்போது 2/3 அப்படின்னு ஆகிடுது. இன்ட்டு x power 3/2 ஓவர் த லிமிட் வந்து 0 to 4. ஸோ 8 into 2 வந்து 16. ஸோ 16/3 இந்த அப்பரை ஃபஸ்ட்டு போடுறோம் 4 power 3/2 மைனஸ் லோயரை போடுறோம் 0 power 3/2. 0 பவர்னால் 0 தான் அது. ஸோ 16/3 இந்த 4 cube 4 power 3/2 இருக்குல்ல, அதை 4 cube ஹோல் பவர் ஹாஃப் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ 64 ஹோல் பவர் ஹாஃப்னு 4 cube 64. ஸோ 64 ஹோல் பவர் ஹாஃப்னு போட்டுட்டேன். இந்த 64ஐ 8 ஸ்கொயர்னு போடலாம் இல்லையா? ஹோல் பவர் ஹாஃபு, அதாவது 8 into 8 வந்து 64 தானடா. அதனால் 8 ஸ்கொயர்னு போட்டுட்டேன். அந்த ஹோல் பவர் ஹாஃபில் அந்த 2 கட் ஆகிடுது. அதனால் 16/3 into 8 therefore 128/3 சதுர அலகுகள். அந்த 4 cube ஹோல் பவர் ஹாஃபை நான் திரும்ப அந்த போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். a power m ஹோல் பவர் n அப்படின்னா a power mn அந்த கான்செப்ட் படி பிரிச்சிருக்கேன். 4 cube 4 into 4 into 4. 4 4s are 16. 16 4s are 64. அதனால தான் 64 ஹோல் பவர் ஹாஃப் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த 64ஐ 8 8s are 64 இல்லையா? அதனால் 8 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுட்டேன். அந்த 2 கேன்சல் ஆகிடுது. அதனால் 16/3 into 8 therefore 128/3 சதுர அலகுகள். ஓகேவா? தேங்க்யூ.